எனது 100 ஆண்டு பழமையான மர வீட்டின் மாடிக்கு வரவேற்கிறோம். நான் உங்களை சுற்றி காட்ட விரும்பினேன், அதனால் நீங்கள் யோசனையை பெறுவீர்கள். இந்த வீட்டில் இது ஒரு வழக்கமான வீடு. ஆடம்பரம் எதுவும் இல்லை, மலட்டு எதுவும் இல்லை. நான் இங்கே காளான் வளர்க்க முடிந்தால் நீங்கள் இருக்கும் இடத்தில் காளான் வளர்க்கலாம். நிச்சயமாக நான் அதை மாடியில் செய்வதில்லை, அடித்தளத்தில் செய்கிறேன். வா, நான் காட்டுகிறேன். என் பெயர் பேட்ரிக் பேல்ஸ். நான் காளான் வளர்ப்பதை விரும்புகிறேன். காளான் வளர்க்க உங்களுக்கு உதவுவதை நான் விரும்புகிறேன். பிழையில்லாது. உண்மையில் நான் எனது ஆன்லைன் ஸ்டோரில் பல ஆண்டுகளாக காளான் கருவிகளை தயாரித்து விற்பனை செய்கிறேன். mushroommanofpetertone.com. நிறைய வேடிக்கையான நேரங்கள், வெற்றி மற்றும் ஆயிரக்கணக்கான மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களுடன். வீட்டிலேயே காளான் வளர்க்கத் தொடங்குவது எப்படி என்பதை காட்டுவதற்காக இந்த விளக்க காட்சியை ஒன்றாக வைத்தேன். காளான்களை வளர்ப்பதற்கான பல வழிகளை நான் முயற்சித்தேன். மேலும் ஒவ்வொரு முறையும் சில பகுதிகளில் நன்மைகளையும் மற்றவர்களில் தீமைகளையும் வழங்குவதை கண்டறிந்தேன். சில முறைகள் மிகவும் உழைப்பு நிறைந்தவை, மற்றவை மிகவும் தூசியானவை, மற்றவை ஈரமானவை மற்றும் கனமானவை, அல்லது நிர்வகிக்க ஒரு வழி. வெற்றிகரமாக காலப்போக்கில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எனக்கு வேலை செய்யும் மற்றும் குறைந்த அளவு முயற்சி மற்றும் குறைந்த மாசு விகிதத்துடன் காளான் தொகுதிகளை உற்பத்தி செய்ய அனுமதிக்கும் ஒரு நிலையான வளர்ப்பு முறையை நான் கண்டறிந்தேன். இந்த வீடில் பழைய காலத்தின் சுவர், மேகங்கள் மற்றும் எல்லைகளில் 100 ஆண்டுகளுக்கும் மேல் வீட்டு தூசு உள்ளது. மடிக்க முடியாது போலும். குறைந்த மாசுபாட்டுடன் நான் விரும்பும் பல காளான் கருவிகளை என்னால் இன்னும் திறமையாக உற்பத்தி செய்ய முடிகிறது. இது எளிய நுட்பங்களுக்கு வருகிறது. இது உங்களுக்கு தேவையான இடத்தில் கருத்தடை புள்ளியை பாதுகாக்க உங்களை அனுமதிக்கிறது. எனவே உங்கள் தொகுதிகளை இயக்கலாம் மற்றும் அவற்றை நடைமுறைக்கு கொண்டு செல்லலாம். எப்படின்னு காட்டுகிறேன். காளான்கள் இயற்கையாகவே காடுகளில் வளர்கின்றன. மேலும் ஒவ்வொரு வகை பூஞ்சைகளும் சில சூழல்களில் நிபுணத்துவம் பெற்றவை. மரத்திற்குள் வளரும் பூஞ்சைகள் வெளியில் உள்ள போட்டியாளர்களிடமிருந்து தப்பிக்க முடியும். மேலும் உயிருள்ள மரத்தின் இறப்பிற்கு பிறகும் மரம் இயற்கையாகவே தண்ணீரை உறிஞ்சுவதால் ஈரப்பதம் மற்றும் ஊட்டச்சத்தின் நிலையான ஆதாரத்தை வழங்குகிறது. நோ சேஞ்சஸ் நீடட். உட்புற காளான் வளர்ப்பு பொதுவாக ஒரு காளானின் இயற்கை சூழலுடன் ஒப்பிடும்போது மிகவும் சத்தான கலவையுடன் தொடங்குகிறது. ஒரு மரத்தின் உள்ளே ஒரு பூஞ்சைக்கு நிறைய ஊட்டச்சத்து கிடைக்கிறது, ஆனால் நாங்கள் வழங்குவது போல இல்லை. பூஞ்சை குறுகிய காலத்தில் அதன் முழு வாழ்க்கை சுழற்சியிலும் வெடிக்கவும் நமக்காக நிறைய காளான்களை உற்பத்தி செய்யவும் போதுமான ஊட்டச்சத்தை வழங்கப் போகிறோம். காளான் வளர்ப்பவர்கள் இயற்கையாகவே காளான் வளரும் காட்டு சூழல்களை நகலெடுக்க முடியாது, ஆனால் அது ஒரு பிரச்சனை அல்ல. நாம் அதிகம் செய்யலாம். முழு உறக்கமும் சுத்தமான வளர்ச்சிக்கு அனுபவமளிக்க நாம் இயற்கையின் வரம்பை மேம்படுத்த முடியும். அந்த வரம்பின் மூலம் இனங்கள் அதன் முழு உயிரினங்களையும் வெளியிட முடியும். ஆனால் நாம் அதிக நடுவூராக வளர்ந்து வரும் இனங்களின் வளர்ச்சிக்கு இயற்கை சூழலை நகர்த்த முடியாது. மடிப்பான் கடையில் மட்டும் பெரிய குளிர்கள் எங்கள் காளான்களுக்கு இயற்கையான சூழலில் எதிர்கொள்ள முடியும் என்று நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். இயற்கையான சூழலில் காளான்களின் எந்த பொருள் மூலத்தையும் எதிர்கொள்ள முடியாது என்று நாங்கள் உங்களுக்கு அளிக்கிறோம். அதை முறையாக கரையும் மற்றும் அழுக்காற்றுகள் பயன்படுத்தி எங்கள் வளர்ச்சியின் சிறப்பு நிலைகளை வழங்குகிறோம். இந்த காரணிகளின் கலவையானது நாம் பயிரிட்ட காளான்கள் காடுகளில் வளர பல ஆண்டுகள் எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக விரைவாக செழிக்க அனுமதிக்கிறது. என்னை பொறுத்தவரை இந்த வகை காளான் வளர்ப்பிற்கு 2 முக்கிய நன்மைகள் உள்ளன. ஒரு, அனைத்தும் பையில் நடைபெறுகின்றன மற்றும் அதன் வாழ்க்கை சுழற்சியின் அந்த பகுதியில் எந்த உணவு மூலம் எதிர்ப்பு சம்பவமும் இல்லாமல் வளர சுதந்திரமாக உள்ளது. அதன் வளர்ச்சியின் இந்த கட்டத்துக்கு 2 முக்கிய நன்மைகள் உள்ளன. இரண்டாவது, நான் பிரித்து கொண்டிருக்கும் கழிவுகளை அனைத்தும் ஒரு ஸ்டெரிலையில் நடத்துவதன் மூலம் முட்டைகள் எங்கும் வளர்ந்து வருகின்றன. இது முட்டையின் வாழ்க்கை வருமான பகுதியில் எந்த கலவையும் அடையாளம் இல்லாத ஒரு சுத்தமான சூழலில் நடக்கும் முறையாக உள்ளது. அது எந்த வகையான கலவைகளும் இல்லாமல் தன் பகுதியில் பழகுகின்றது. அதை வேறு கொள்கலனில் வைக்கவும் சரி, அது அந்த படிகள் அனைத்தையும் தவிர்க்கிறது. கனமாக உள்ள பாரம்பரிய இல்லத்தில் வெளியிடப்பட்ட மூட்டைகளில் வளர்க்கும் ரகசியம் என்னும் பெயரில் உள்ள இந்த மூலக்கூறுக்கு வரவேற்கின்றோம். பையிலில் உள்ள பிளாக்கில் இருந்து நேரடியாக பழங்களை உட்கொள்ளும் மூலம் காரியத்தின் பல படிகளை தவிர்க்கலாம். நான் தனிப்பட்ட முறையில் நிறைய காளான்களை வளர்க்க அனுமதிக்கிறது என்பதை காண்கிறேன். கழுத்துக்களுக்கு சிக்கல் ஏற்படாது. உங்கள் சுகாதாரம் எவ்வளவு நல்லது என்று பொருட்படுத்தாமல் காலனித்துவ வாழ்க்கை சுழற்சியின் போது இது மிகவும் சுத்தமாக இருக்கும். ஒரு சிறிய கட்டம் எடுக்க முடியும்.
இரண்டாவதாக, இது நிறைய காளான் தொகுதிகளை உருவாக்க தேவையான உழைப்பை குறைக்கிறது. அதில் நான் குளிர்ச்சியாக இருக்கிறேன். காளான் சப்ஸ்ட்ரேட் தயாரித்தல். நாங்கள் மதிப்பாய்வு செய்ய போகும் காளான் சப்ஸ்ட்ரேட் செய்முறை நினைவில் கொள்ள எளிதானது மற்றும் தயாரிக்க எளிதானது. அது வெறும் 50-50-50 தான். அதாவது 50% முழு தானியங்கள், 50% கடின மரத்தூள், பின்னர் சமளவு தண்ணீர். இப்போ நான் இதுவரைக்கும் முழு ஓட்ஸ், முழு கோதுமை மற்றும் முழு கம்பு பெரிகளை சமவெற்றியுடன் பயன்படுத்தினேன். அவங்க வழியானரும் இதில் கிரப்பாக வேலை பண்ணுறாங்க. நீங்கள் கடினமான மரத்தூள் பயன்படுத்துகிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும், மென்மையான மரம் அல்ல. சில இனங்கள் கடின மரங்களில் நன்றாக வளர்கின்றன. மேலும் பைன்வுட் மற்றும் கூனிஃபரஸ் மரத்தில் உள்ள சில மென்மையான பிசின் பிரித்தெடுக்கும் சேர்மங்கள் காளான்களின் பழ உடலுக்குள் நுழைந்து அவற்றை சாப்பிடும்போது உங்களுக்கு சிறிது மன உளைச்சலை ஏற்படுத்தும் வாய்ப்பு உள்ளது. நீங்கள் பின்வரும் பழங்களை சாப்பிடுவதில் உள்ள பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டும். எனவே கடின மரத்துடன் ஒட்டிக்கொள்ளுங்கள். காளான்களை வளர்ப்பதற்கான சமையல் குறிப்புகளை சிறியது முதல் கூடுதல் பெரியது வரை அளவுகளில் ஆன்லைனில் எளிதாக காணலாம். கருத்துக்களை மட்டும் மாற்றாது. தொகுதியை எவ்வாறு ஒன்றிணைத்து சமைப்பது என்பதை பார்ப்போம். எங்கள் திரவ கலாச்சாரம் தொகுதியிலிருந்து நேரடியாக பழுக்க சில நல்ல வளமான வளரும் ஊடகம் எங்களுக்கு தேவை. இந்த வளர்ச்சி செய்முறை மரம், தானியங்கள் மற்றும் நீர் ஆகிய 3 பொருட்களை மட்டுமே பயன்படுத்துகிறது. எனது விருப்பமான தானியம் முழு ஓட்ஸ். ஆனால் முழு தானிய கம்பு உங்களுக்கு அதிகம் கிடைத்தால் சமமாக பயனுள்ளதாக இருக்கும். ஓட்ஸ் காளான்களுக்கு ஒரு சிறந்த உணவாகும். இருப்பினும் நீங்கள் முழு ஓட்ஸையும் பயன்படுத்துகிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உருட்டப்பட்ட ஓட்ஸ் அல்ல. முழு ஓட்ஸ் சிறிய விதைகளைப் போல தோற்றமளிக்கிறது, மேலும் அவை மிகச் சிறிய விதைகள். அதே நேரத்தில் உருட்டப்பட்ட ஓட்ஸ் என்பது முழு ஓட்ஸ் ஆகும். அவை தட்டையாக நொறுக்கப்பட்டு பின்னர் ஓட்ஸ் தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்றன. காளான் வளர்ப்பிற்கு அதன் ஒட்டும் அடர்த்தி மற்றும் கலவையில் பொதுவான காற்று இல்லாததால் இது மோசமான நிலைத்தன்மையாகும். காளான் வளர்ப்பிற்கு முழு தானிய ஓட்ஸை பயன்படுத்தவும். நீங்கள் கடின மரத்தூள் பயன்படுத்துகிறீர்கள் என்பதை எப்போதும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் மென்மையான மரத்தை விரும்பவில்லை, ஏனெனில் இது இயற்கையாகவே மரத்தில் உள்ள பல்வேறு வகையான சாறுகள் மற்றும் விசின்களை கொண்ட கூனிஃபெரஸ் காடுகளை கொண்டு வருகிறது. கொள்கலனில் உலர்ந்த உள்ளடக்கங்களை இணைக்கவும். அது ஒரு கரண்டான கொடுங்கள். இது கொஞ்சம் தூசியாக மாறும். இந்த நடைமுறைகளின் போது தூசி முகமூடி அணிய பரிந்துரைக்கப்படுகிறது. மரம் மற்றும் தானிய தூசி நிச்சயமாக நுரையீரலுக்கு நல்லதல்ல. உலர்ந்த பொருட்களை உங்கள் பையில் மாற்றவும். எடைக்கு ஏற்ப சம அளவு தண்ணீர் சேர்க்கவும். சிறிய பைகளுக்கு அவை மற்றொரு பெரிய கொள்கலனில் நிற்க இது உதவுகிறது. பின்னர் நான் மேலே மடிக்க விரும்புகிறேன், எனவே நான் தண்ணீரை ஊற்றும் போது அது திறந்திருக்கும். இங்கே நான் ஒரு பெரிய பையை தயார் செய்கிறேன். நீங்கள் பார்க்க முடியும் என்று நீங்கள் செய்ய வேண்டியது பைக்குள் உள்ள உள்ளடக்கங்களை அசைத்து அவற்றை இணைப்பதுதான். இது பெரிய பைகளோட நல்லா வேலை செய்யுது. பின்னர் சம அளவு தண்ணீர் சேர்க்கவும். பின்னர் அதை சில மணி நேரம் ஓய்வெடுக்க விடுவோம். பைகளை அசெம்பிள் செய்த பிறகு நான் திரும்பி வருவதற்கு 2 மணி நேரம் காத்திருந்து பையில் உள்ள பொருட்களை கையால் உடைக்கிறேன். அந்த நேரத்தில் நீர் உங்கள் மரத்தூள் துகள்கள் மற்றும் தானியங்களில் நனைந்திருக்கும். மேலும் வளர்ந்து வரும் ஊடகத்திற்குள் பெரிய இடைவெளிகள் மற்றும் காற்று குமிழ்கள் இல்லாமல் நீங்கள் பொருளை மிகவும் ஒரே மாதிரியான தயாரிப்பாக கலக்க முடியும்.
தானிய தூசி மரத்தூள் மொத்தத்தில் வேலை செய்தவுடன் குடியேற்றம் செய்வது மிகவும் எளிதானது. இந்த தானியங்களை துவைக்க வேண்டிய அவசியமில்லை. உள்ளடக்கங்களை தட்டவும், தேவைப்பட்டால் பையின் உட்புறத்தை சிறிது துடைக்கவும் தயாராக இருங்கள். மண்டையின் பக்கங்களில் இருக்கும் உள்ளடக்கங்களை ஒரு காகித துண்டையில் கீழே தள்ளி வைத்து பயன்படுத்த வேண்டும். நீங்கள் இறுதியில் உங்கள் வெப்ப முத்திரையை உருவாக்கும் போது ஒரு நல்ல சுத்தமான பையை விரும்புகிறீர்கள். ஏனென்றால் உங்கள் வெப்ப முத்திரையில் மரத்தூள் அல்லது தானியம் அல்லது அதிக தூசி கிடைத்தால் அது மூடப்பட்டு சரியாக மூடுகின்றது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது கீழே இறங்கியதும் பையிலிருந்து சிறிது காற்றை அழுத்தி தட்டையாக மடித்து பின்னர் மேலே சென்று மடிக்கவும். நான் வழக்கமாக 4-5 மடக்குகள் கீழே செய்வேன். அது ஒரு விஷயமே இல்லை. பிறகு அதை துணிக்கட்டையால் கிள்ளினேன். நான் ஒரு மர ஸ்பிரிங் துணியை பயன்படுத்துகிறேன். இந்த துணிகள் உண்மையில் பிரஷர் குக்கர் வழியாக நிறைய முறை வந்துள்ளன. காற்று துளைகளுடன் கூடிய ஒரு சிறிய பிளாஸ்டிக் பெட்டியில் அவற்றை வைக்க நான் விரும்புகிறேன். இதனால் அவை தானாகவே காய்ந்துவிடும். இது துணிகள் அச்சு உருவாகாமல் தடுக்கிறது. இப்போது நான் பையில் வேலை செய்வதால வடிகட்டியை தொடக்கூடாது என்பதில் நான் மிகவும் கவனமாக இருக்கிறேன். அது முக்கியம். ஃபில்டர் என்பது அந்த பைகளின் ஒரு மென்மையான அம்சமாகும். உங்கள் வேலைகள் அனைத்தும் பாகம் பற்றி செயல்படுகின்றன மற்றும் பகுதியில் உள்ள பட்டியலில் இல்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டும். பொருட்கள் கீழே இறங்கியதும் மீண்டும் பையை சேகரித்து மேல் பகுதியை 4-5 முறை மடித்து துணியால் மூடவும். பிரஷர் குக்கர்கள் மூலம் கிருமி நீக்கம். ஒரு வெற்றிகரமான வளர்ச்சியை அடைய நாம் வளர்ந்து வரும் ஒரே விஷயம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். இந்த தொகுதிகளின் உள்ளே நாங்கள் அறிமுகப்படுத்த உத்தேசித்துள்ள பூஞ்சைகள் உள்ளன. வித்துகள், அச்சுகள் மற்றும் பாக்டீரியாக்கள் மற்றும் பிற காளான் வேட்டையாடும் விலங்குகளுடன் காட்டு பூஞ்சைகளிடமிருந்து நிறைய போட்டி உள்ளது. அவை உங்கள் வளர்ச்சியில் நுழைந்து அது மீளாத வகையில் ஒருமைப்பாட்டை கெடுக்க முயற்சிக்கின்றன. பிரச்சரம் மற்றும் அழுத்தத்தை பயன்படுத்தி பராமரிக்க நாங்கள் பிரஷர் குக்கரை பயன்படுத்துகிறோம். நாம் கிருமி நீக்கம் செய்யப்பட்டவுடன் காளான் வளரும் பொருள் அந்த நேரத்தில் நம் பூஞ்சையை அறிமுகப்படுத்தி தொகுதி முழுவதும் முழுமையாக குடியேற்ற அனுமதிக்க முடியும். அது முழுமையாக காலனித்துவப்படுத்தப்பட்டவுடன் அந்த கட்டத்தில் நீங்கள் முடியும். நீங்கள் தேர்ந்தெடுத்த இனங்களின் வகையை பொறுத்து பழமிடும் செயல்முறையை தொடங்குங்கள். இந்த எடுத்துக்காட்டில் நான் மின்சார அழுத்த குக்கரை பயன்படுத்த போகிறேன். மடிக்கப்படாது எலக்ட்ரிக் குக்கர் அல்லது ஸ்டவ் டாப் குக்கர் இருந்தாலும் பாத்திரத்தின் அடிப்பகுதிக்கும் பைகளுக்கும் இடையில் ஒரு இடத்தை அனுமதிக்க நீங்கள் எப்போதும் ஏதாவது வைக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வழக்கில் எனது பிரஷர் குக்கர் அவற்றை அடிப்பகுதியில் இருந்து வைத்திருக்க ஒரு சிறிய கட்டத்துடன் வருகிறது. கொஞ்சம் தண்ணீர் சேர்க்கவும். பொதுவாக இது எனக்கு 1 பைண்ட் முதல் 1.5 பைண்ட் வரை இருக்கும். நீங்கள் மூடியை மூடும்போது பிரஷர் குக்கரில் உள்ள பொருட்கள் உங்கள் உள்ளடக்கங்களுடன் சரியாக வரிசையாக இருப்பதையும் அவை எந்த வகையிலும் தடுக்கப்படவில்லை என்பதையும் உறுதிப்படுத்த விரும்புகிறீர்கள். அந்த பைகள் கீழே சிக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்த 2வது பார்வைக்கு மீண்டும் செல்ல தயங்காதீர்கள். மூடி, ஏனெனில் அது உங்களுக்கு சிறிது துக்கத்தை மிச்சப்படுத்தும். அது ஒரு நல்ல முத்திரையை தடுக்கலாம். நான் பயன்படுத்தும் மலிவான மின் அழுத்த குக்கர் ஒரு சதுர அங்குல அழுத்தத்திற்கு சுமார் 10 அல்லது 11 பவுண்டுகள் வரை மட்டுமே பெறுகிறது. அதாவது நாங்கள் அதை நீண்ட நேரம் சமைக்க வேண்டும்.
பிரஷர் குக்கர் பயன்படுத்தும் அழுத்தம் எவ்வளவு அடையும் என்று உங்கள் பயன்பாடுக்கு தேவையான நேரம் பற்றிய கருத்துக்களை பொறுத்து கொள்ளவும். உங்கள் பிரஷர் குக்கர் பதிலாக 15 psi அழுத்தத்தை அடைய முடிந்தால், உங்கள் காளான் அடிப்பகுதி வெகுஜனத்தின் மையத்தில் வெப்பம் ஊடுருவ அனுமதிக்க நீங்கள் குறைந்தது 2 மணி நேரம் மற்றும் இன்னும் 30 நிமிடங்கள் சமைக்க வேண்டும். உங்கள் பிரஷர் குக்கர் 10 முதல் 11 psi அழுத்தம் வரை சென்றால், அதாவது ஒரு சதுர அங்குல psiக்கு பவுண்டுகள் என்றால், கருத்தடை செய்ய நீங்கள் குறைந்தது 10 மணி நேரம் சமைக்க வேண்டும். ஸ்டவ்டாப் குக்கர் இந்த விஷயத்திலும் ரொம்ப திறமையானதாக இருக்கும். மடிக்காத அருகிலுள்ள கழிமுறைகள் பெரிய குளிர்ச்சியில் வளர்க்க ரகசியம். நான் 100 வருட பழக்கமான என் மேலாளர் இருக்கும் மேலதிக அடைக்கப்பட்ட இடத்தில் வருகிறேன். உங்கள் குளிர்ச்சி கூட்டுவதற்கு 10 முதல் 11 பவுண்டுகள் வரை உள்ளன. அப்போது நீங்கள் குக்கரில் 10 மணி நேரம் சமைக்க வேண்டும். இந்த பொருளின் மூலம் உங்கள் பதில் மீண்டும் பரிந்துரைக்கப்படுகிறது. எனது தானியம் மற்றும் மரத்தூள் ஆகியவற்றில் முழு கருத்தடை செய்ய வேண்டும். ஒரு சதுர அங்குலத்துக்கு 15 பவுண்டுகளை எட்டும் மற்றொரு குக்கருடன் இதற்கு 2.5 மணி நேரம் ஆகலாம். நேரத்தை பற்றிய உங்கள் மதிப்பீட்டில் நீங்கள் வழக்கமாக அழுத்த பாத்திரத்தை முழுமையாக அழுத்தும் வரை சூடாக்க கூடுதலாக 30 நிமிடங்கள் கொடுக்க வேண்டும். பல மணி நேரங்களுக்கு பிறகு பிரஷர் குக்கரின் உள்ளடக்கங்கள் சமைத்ததை மீட்டெடுக்க முன் அவை குளிர்ச்சியாக இருக்கும் வரை காத்திருங்கள். இந்த சிறுபான்மைகளின் அடிப்பகுதி ஈரமாக இருக்கும். எனவே நீங்கள் நீர் சேதத்திற்கு ஆளாகாத மேற்பரப்பை பயன்படுத்துகிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் காளான் சப்ஸ்ட்ரேட் 100% கிருமி நீக்கம் செய்யப்பட்டதா என்பதை சோதிக்க உங்கள் அலமாரியில் ஒரு தொகுதி தொந்தரவு இல்லாமல் ஓய்வெடுக்க 3 வாரங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. அந்த நேரத்தில் அச்சு தோன்றினால் ஆரம்பத்தில் கிருமி நீக்கம் செய்யப்படவில்லை. உங்கள் காளான் வளர்ப்பில் எந்தபடியும் இது போன்ற நேரம் சோதிக்கப்படலாம். சரி, ஆரம்பிக்கலாம். இந்த செயல்முறையின் அடுத்த கட்டத்துக்கு எங்களுக்கு வெப்ப சீலர் தேவை. இந்த வழக்கில் நான் இம்பாக்ட் கார்ப்பரேஷன் வெப்ப சீலர் மாடல் IPK 305H பயன்படுத்துகிறேன். 3 முதல் 5 மில்லிமீட்டர் வெப்ப உறுப்பு இந்த வேலைக்கு ஏற்றது. மெல்லிய கூறுகளும் வேலை செய்கின்றன. நாம் பையப் போகும் முதல் காரியம் துணிப்பையை அகற்றி பையின் கழுத்தில் உள்ள மடிப்பை கடைசி மடிப்பு வரை மீண்டும் உருட்ட வேண்டும். நான் பொதுவாக கடைசி மடிப்பை வெளிப்படுத்துவதில்லை. நான் அதை போதுமான தூரம் பின்னோக்கி உருட்டினேன். பின்னர் முன்னோக்கி சென்று அதை பிடித்துக் கொண்டேன். உறுதியான அழுத்தத்துடன் 10 வினாடிகள் சீல் வைக்கவும். பல வினாடிகள் வெளியிடவும். சரிம்மா, இது ஹீட் சீலர் காட்சி 1 எடுத்துக்கொள்ளுங்க மற்றும் செயல். ஹீட் சீலரை கட்டுப்படுத்தும் போது ஒரு வேகமான வெப்பம் மற்றும் மின்சாரம் பைன் பிளாஸ்டிக்கை உருவாக்குகின்றன. ஒரு முழுமையான முத்திரையை உருவாக்குகிறது. சீல் நம்பர் 1 வெட்டு. மிகச்சிறந்த நல்ல வேலை. அது ஒரு சிறந்த முதல் முத்திரை. இப்போது நாங்கள் மீண்டும் உள்ளே சென்று மீண்டும் 2 முறை இதை செய்ய போகிறோம். இந்த நேரத்தில் நாம் நடந்து சென்று எங்களிடம் உள்ளதை கொண்டு காளான்களை வளர்க்கலாம். முத்திரையில் சற்று கடினமாக இருக்கும் சில பை கையாளுதல்கள் என்னும் சில பிரச்சனைகள் உள்ளன. மடிக்காதே. நம்முடைய பையில் சீல் நிறுத்தப்பட்டுள்ளது என்று உறுதிப்படுத்த வேண்டும். அதனால் நாங்கள் இன்னும் 2 முறை கவனமாக செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் செல்வது நல்லது. மீண்டும் உள்ளே செல்ல தயாரா? செயல். மீண்டும் வெப்பம் மற்றும் மின்சாரத்தின் வெடிப்பு. நாங்கள் வெப்ப சீலரை உறுதியாக அழுத்துகிறோம். அந்த வெல்ட்டில் நல்ல அழுத்தம் கிடைப்பதை உறுதி செய்கிறோம். பின்னர் 10 வினாடிகளுக்கு பிறகு விடுவிக்கவும். வெட்டு. சரி, 2வது முத்திரையில் நல்ல வேலை. முதலாவதைப் போலவே அதற்கு 8 முதல் 10 வினாடிகள் வெப்பத்தை கொடுத்து அந்த பொருளை நல்லபடியாக மூடி வைப்பது. நாங்கள் அதை மீண்டும் ஒரு முறை செய்யப் போகிறோம். இதை சில வினாடிகள் குளிர்வித்தோம். இப்போது நாங்கள் மீண்டும் மூழ்கப் போகிறோம். தயார். செயல். வெப்ப முத்திரை சற்று மெதுவாக தெரிகிறது, ஏனெனில் இது அசைவற்றது. ஆனால் அதை சரியாக பெறுவதும் இங்கே என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ள முக்கியம். வெட்டு. அருமையான வேலை. சீல் பை தற்போது முழுமையாக சீல் வைக்கப்பட்டுள்ளது. அது எழுந்து நிற்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதன் மீது நாம் வீசப்போகும் சூழ்ச்சிகள் அனைத்திற்கும். இப்போது உங்கள் பை முத்திரையை அவ்வப்போது சரிபார்க்க விரும்புகிறீர்கள். குறிப்பாக நீங்கள் முதலில் இந்த வேலையை தொடங்கும் போது உங்கள் காளான் சூழ்ச்சிகளின் உற்சாகத்துடன் உங்கள் முத்திரையை வெடிக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீர் உரிய உள்ளடக்கத்தில் உள்ள உரைகளை பதிவிடுங்கள். எனவே உங்கள் சீலை சரிபார்க்க உதவுங்கள். மற்றும் சீலில் ஒரு சிக்கல் இருந்தால் நீங்கள் அதை மறுபடியும் சீலிங் செய்ய முடியும். உங்கள் முத்திரை செயல்படுத்துவதில் உங்கள் முத்திரை சீலை பரிசோதிக்க உதவுங்கள். பையின் மேற்புறத்தில் தொடங்கி ஒரு மென்மையான தட்டையான மேற்பரப்பில் பையுடன் நாங்கள் முன்னோக்கி சென்று உள்ளடக்கங்களை மெதுவாக நசுக்கி ஒன்றாக கலக்கத் தொடங்குவோம்.
We'll have to நாம் be கவனமாக இருக்க careful வேண்டும். though. We're நாங்கள் really உண்மையில not பையை trying to அழுத்த stress முயற்சிக்கவில்லை. out the bag itself. சூடாக்கிய It's a உடனேயே little சூடாக bit more இருக்கும்போது இது pliable when சற்று it's warm அதிகமாக இருக்கும். immediately after heating. அது If it's குளிர்ச்சியாக cool, இருந்தால் the bag பையின் sides may பக்கங்கள் be a சற்று little bit more brittle and உடையக்கூடியதாகவும் prone to விரிசல் cracking. ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் இருக்கலாம். நாம் மேலும் செல்வதற்கு முன் காளான் வளர்ப்பு பையின் சில கூறுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் ஃபில்டர் பேட்ச். ஃபில்டர் பேட்ச் என்பது காளான்களை அங்கு எளிதில் வளர அனுமதிக்கிறது. ஏனெனில் இது கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றுகிறது, ஆக்சிஜனை பைக்குள் நுழைக்க அனுமதிக்கிறது. காளான்கள் நம்மைப் போலவே சுவாசிக்கின்றன. அந்த வகையான ஆக்சிஜன் இல்லாமல் அவை செழிக்க முடியாது. ரொம்ப முக்கியமான அம்சம். மேலும் இது மென்மையானது. பையின் மேல் பணியாற்றும் போது எந்த கனமான வழியிலும் அதை கடிக்க முடியாது என்று உறுதிப்படுத்த முயற்சிக்கவும். அதை பிழியாதீர்கள், அழுத்தாதீர்கள், அதை சுற்றி நகர்ந்து அலட்சியப்படுத்துங்கள். இரண்டாவதாக, பையின் அடிப்பகுதியில் கசட்டுகள் உள்ளன. இப்படி கசட்டுகள் தான் இந்த தட்டையான வெற்று பிளாஸ்டிக் துண்டுகளை உண்மையான குழாயாக உருவாக்க அனுமதிக்கின்றன. சரி, பையின் பலவீனமான புள்ளி கசட்டுகளில் உள்ளது. எனவே குக்கரில் இருந்து பை வெளியே வரும்போது கசட்டுகளை மிகவும் மடக்கி காற்றை இழுக்கும் வகையில் இதை கடினமாக பிழியாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நாங்கள் எப்போதும் மென்மையாக இருக்க முயற்சிக்க விரும்புகிறோம். நாங்கள் பையின் முனையை நோக்கி மெதுவாக வேலை செய்கிறோம். மேலும் நாங்கள் மெதுவாக அந்த பகுதியிலிருந்து அடிப்பகுதியை வெளியே இழுத்து அதை சிறிது நொறுக்குகிறோம். ஆனால் நாங்கள் செய்யாதது என்னவென்றால், நாங்கள் கடினமாக பிழிந்து சீல்களை பாப் செய்வதில்லை. ஏனெனில் அது கசிவை ஏற்படுத்தும் மற்றும் மாசுபாடு உள்ளே நுழையவும் வளரவும் அனுமதிக்கும். நினைவில் கொள்ளுங்கள், பையை கையாளும் போது பின்வரும் படிவத்தை தவிர்க்கவும். உள்ளடக்கங்களை மெதுவாக நசுக்குகிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பையை தலைகீழாக புரட்டிய பிறகு பையின் அடிப்பகுதி வரை உங்கள் வழியில் வேலை செய்யும் போது உள்ளடக்கங்களை கலப்பதே குறிக்கோள். பையின் அடிப்பகுதியிலும் நினைவு செய்யுங்கள், பையிலை செயலாக்கும் போது பக்க படுக்கையை தவிர்க்கவும் மற்றும் அடித்தளத்தின் கீழுள்ள உள்ளடக்கங்களை கலக்கிய பின் பையிலின் கீழுள்ள உள்ளடக்கங்களையும் கலக்க உதவுங்கள். அதை சுற்றியுள்ள பொருட்களும் கலக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக மென்மையான பகுதிகளைச் சுற்றி வேலை செய்ய நான் விரும்புகிறேன். பின்னர் நான் நன்றாக கலக்கி முடித்ததும் அதை மீண்டும் புரட்டி காளான் அடிப்பகுதியை மீண்டும் கீழே வேலை செய்கிறேன். பையை அழுத்தி கீழே இறக்கி நீங்கள் பார்ப்பது போல் வேலை செய்வதன் மூலம் அந்த அடிப்பகுதியை மீண்டும் பையின் அடிப்பகுதிக்கு கொண்டு வரலாம். அந்த ஈரமான அடிப்பகுதியை வடிகட்டியை தொடுவதை நாங்கள் விடப்போவதில்லை. ஏனென்றால் அவ்வாறு செய்தால் அந்த ஈரப்பதம் வடிகட்டி பேச்சில் ஊடுருவி அதன் மீது அச்சு வளர அனுமதிக்கும் அபாயத்தை நாங்கள் இயக்குகிறோம். எனவே சேமிப்பிற்காக வடிகட்டி பேச்சை ஈரமான அடித்தளத்திலிருந்து விலக்கி வைப்பதை நாங்கள் எப்போதும் உறுதி செய்கிறோம். இப்போது நாம் இந்த அடுத்த பிரிவில் கொஞ்சம் வேகமாக நகரப் போகிறோம். ஏன்னா சரி, உங்களுக்கு தெரியும், இந்த விஷயத்தை பார்ப்பது கொஞ்சம் கடினமாக இருக்கும். வேகத்துக்காக இந்த பைகளை 2 முறை அடைப்பேன். இருப்பினும் நீங்கள் 3 முழு முத்திரைகளுடன் செல்ல வேண்டும். ஒரு பையை உடைக்க மற்றொரு வழி இங்கே. அதை முன்னும் பின்னுமாக உருட்டி நீங்கள் வேலை செய்யும் மேற்பரப்பில் மெதுவாக நசுக்கவும். வாவ், என்னை பாருங்கள். நிஜ வாழ்க்கையில் அவ்வளவு வேகம் இல்லை. நான் சில வெவ்வேறு அளவுகள் மற்றும் 2 வெவ்வேறு வகைகளின் பைகளை பயன்படுத்துகிறேன். எனவே ஒவ்வொன்றுடனும் எவ்வாறு வேலை செய்வது என்பதை நாங்கள் காணலாம். என்னிடம் சிறிய, நடுத்தர மற்றும் பெரிய காளான் வளரும் பைகள் உள்ளன. அவை அனைத்தும் ஏராளமான ஆன்லைன் சில்லறை விற்பனையாளர்களிடமிருந்து கிடைக்கும் வழக்கமான அளவுகள். நாங்கள் பையின் அடிப்பகுதி வரை வேலை செய்கிறோம். பிளவுகளின் உள்ளடக்கங்களை மெதுவாக அகற்றி அவற்றை கலக்கிறோம். பின்னர் எல்லாவற்றையும் மீண்டும் கீழே தள்ளுகிறோம்.
இந்தாருங்கள். பாருங்கள், அது உங்களுக்கு 10 வினாடிகள் மட்டுமே ஆக வேண்டும். வெறுமனே கேலி. இப்போது நாங்கள் விரைவாக நகர்கிறோம், ஆனால் ஒவ்வொரு முத்திரைக்கும் 10 வினாடிகள் கொடுக்கிறோம். 10 வினாடிகள் அதை சீல் செய்து, பின்னர் குளிர்விக்க அனுமதிக்க சில வினாடிகள் மேலே தூக்கி, பின்னர் மூடுவதற்கு மேலும் 10 வினாடிகள். இந்த பெரிய பைக்கும் கான்செப்ட் ஒன்றுதான். நாங்கள் அதை சுற்றி வேலை செய்கிறோம், உள்ளடக்கங்களை மென்மையாக நசுக்கி கலக்குகிறோம். கசட்டுகளை வளைக்கவோ அல்லது அழுத்தவோ இல்லை. நாங்கள் ஃபில்டர் பேட்சை தவிர்க்கிறோம். பையின் அடிப்பகுதியை சுத்தம் செய்து அதில் உள்ள பொருட்களை கலக்க உள்ளோம். நல்ல விஷயம், அந்த பையில் ஒரு நல்ல முத்திரை உள்ளது இல்லையா? பின்னர் நாங்கள் அநேகமாக அதை மீண்டும் கீழே தள்ளுவோம். ஃபில்டர் பேட்சை தவிர்க்கின்றோம். காளான் தடுப்பூசிக்கு தேவையான கருவிகளை பார்ப்போம். காகித துண்டு, கத்தரிக்கோல், நல்ல கூர்மையானவற்றை பெறுங்கள். நிரந்தர மார்க்கர், எதை பற்றியும் எழுதும் நல்லவரை பெறுங்கள். ஐசோப்ரோபைல் ஆல்கஹால், ஆனால் எந்த வகை வாங்குவது? கடையில் 2 பேர் உள்ளனர். உங்களால் முடிந்தால் 70% ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் பெறுங்கள், அல்லது அதை வெட்ட உங்கள் 91%க்கு சிறிது தண்ணீரை சேர்க்கவும். ஒரு காபி கப், ஒரு கடற்பாசி, ஒரு நல்ல சுத்தமான புதிய ஒன்று. இது உங்களுக்கு ஒரு கடற்பாசி போல தோன்றாது. இவை கடற்பாசிகள். நான் அவற்றை ஒரு மதிப்பு பொதியில் வைத்தேன், எனவே அவை அட்டைகள் அல்லது வேறு ஏதாவது போல தோற்றமளிக்கின்றன. அதோ பாத்தியா, இது ஒரு கடற்பாசி. உங்கள் கடற்பாசிகளை மறுசீரமைக்க 70% ஆல்கஹால் மட்டுமே பயன்படுத்தவும். நாடா, நான் டார்ப் டேப்பை பயன்படுத்துகிறேன், ஏனெனில் அது மிகவும் ஒட்டும் தன்மை கொண்டது. திரவ வளர்ப்பு மைசீலியம், நிறைய பேருக்கு இது நடப்பதில்லை. இது ஆன்லைனில் பல இடங்களிலிருந்து கிடைக்குது. இது வேலை செய்வது எளிதானது, மேலும் நீங்கள் சிறிய அளவிலான திரவ கலாச்சார மைசீலியத்தை பெரிய அளவில் விரிவுபடுத்தலாம். இந்த திரவ வளர்ப்பு ஜாடிகள் நீங்கள் அங்கு வைக்கும் எந்த வகையான பூஞ்சையையும் வளர்க்க முடியும். அவை பல்வேறு விற்பனையாளர்களிடமிருந்து ஆன்லைனிலும் கிடைக்கின்றன. கருத்து என்னன்னா, அடிப்படையில் நீங்கள் ஆன்லைனில் பெறும் உங்கள் திரவ கலாச்சார ஊசியை எடுத்துக்கொள்கிறீர்கள். அதில் சிறிது மைசீலியம் உள்ளது. எங்கள் மலட்டு நுட்பத்தை பயன்படுத்தி நீங்கள் அதை ஊசி போர்ட்டில் செலுத்துகிறீர்கள். அடிப்படையில் ஜாடிக்குள் மைசீலியம் வளர்வதை நீங்கள் பார்க்கிறீர்கள். பின்னர் அது நூற்றுக்கணக்கான மடங்கு விரிவடைவது இறுதி விளைவாகும். எடுத்துக்காட்டாக, எனக்கு முன்னால் சிங்கத்தின் மேனே ஜாடி உள்ளது. நான் இன்று இளஞ்சிவப்பு சிப்பியை வளர்க்க முடியும். எங்களிடம் சில நீல சிப்பி மற்றும் ஷிடேக் உள்ளன. நான் அலமாரியில் இன்னும் நிறைய வைத்திருக்கிறேன். திரவ கலாச்சார ஜாடிகளை பயன்படுத்துவது உங்கள் அலமாரியில் உள்ள ஜாடிகளில் பயன்படுத்த காத்திருக்கும் பல்வேறு விகாரங்களின் உங்கள் சொந்த பூஞ்சை நூலகத்தை பராமரிக்க ஒரு அற்புதமான வழியாகும். சிரிஞ்ச் டிப்ஸ். நீங்கள் பரிசீல அல்லது பெயினிங் டு கேஜ் சிரிஞ்ச் உதவிக்குறிப்புகளை தேடுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பூஞ்சை கடந்து செல்ல அனுமதிக்கும் அளவுக்கு அது அகலமானது. சிரிஞ்ச் உதவிக்குறிப்புகள் அங்கு பாதுகாப்பாக உள்ளன என்பதை நான் அறிவதால் கவர்ச்சி பூட்டு உதவிக்குறிப்புகளை பயன்படுத்த விரும்புகிறேன். ஊசி நுனிகள் திறக்கும் வரை பெட்டியிலிருந்து மலட்டுத்தன்மை கொண்டவை. பூஞ்சையை கடக்க போதுமான அகலமான 16 அல்லது 18 கேஜ் சிரிஞ்ச் உதவிக்குறிப்புகளை பயன்படுத்துவதை உறுதிப்படுத்த விரும்புகிறீர்கள். நான் என் சிரிஞ்ச்கள் மற்றும் என் சிரிஞ்ச் உதவிக்குறிப்புகளில் கவர்ச்சியான பூட்டை தேடுகிறேன். அவங்க மிகவும் கூர்மையானவங்கள். உங்களை நீங்களே குத்திக் கொள்ளாதீர்கள்.
இது எவ்வளவு பெரிய கருவி என்பதை பற்றி பேச இது ஒரு நல்ல நேரம். இது உங்கள் நம்பர் 1 கருவி. மைசீலியம் என்று வரும்போது இது வரைவதற்கான பென்சில் போன்றது. நீங்கள் இதுக்கு முன்பு ஒரு ஊசியை பயன்படுத்தலைன்னா அது முதல்ல கொஞ்சம் அச்சுறுத்தலாக தோணலாம். உதவி குறிப்பு கூர்மையாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் கவனமாக இருக்கும்போது கவலைப்பட ஒன்றுமில்லை. சிரிஞ்ச் உருவாக்கத்துக்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும். இது சில அழகான அற்புதமான காளான்களை வளர்க்க உதவுகிறது. காளான் தொகுதிக்கு தடுப்பூசி போட இந்த ஊசிகளில் ஒன்றை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். நீங்கள் விரும்பும் எந்த இனத்திலிருந்தும் காளான் முட்டையை வளர்க்க முடியும். பொருளை காலனித்துவப்படுத்துவதன் மூலம் அது உற்பத்தி செய்யப்படும். ஆனால் நாங்கள் போல் தொகுதியிலிருந்து நேரடியாக காளான்களை உற்பத்தி செய்ய விரும்புகின்றோம். அதன் இயற்கை வாழ்விடத்தில் மரத்திலிருந்து நேரடியாக பழமிட அறியப்பட்ட ஒரு இனத்தை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். நீங்களே சில நீல டேப்பை பெறுவதன் மூலம் தொடங்க விரும்புவீர்கள். பையிலே நாம் செய்யப்போகும் ஊசி தளங்களை மறைக்க எங்களுக்கு டேப் தேவைப்படுகிறது. அதை வெட்ட எனக்கு உதவ மேஜையின் குறுக்கே கீற்றுகளை தட்டுவதன் மூலம் தொடங்க விரும்புகிறேன். பின்னர் கீற்றுகளை சிறிய சதுரங்களாக வெட்ட விரும்புகிறேன். மேலும் சிறிய சதுரங்கள் துளைகளை மறைக்க நாங்கள் பயன்படுத்தப் போகிறோம். நான் அதை கொஞ்சம் வேகப்படுத்தினேன். கொஞ்சம் புதிய சுத்தமான கடற்பாசியை பெறுவதன் மூலம் தொடங்கப் போகிறோம். நாம் முன்னோக்கி சென்று அதை நேரடியாக காஃபி கோப்பையில் வெட்டப் போகிறோம். மீதமுள்ளவற்றை விலக்கி பிற்கால பயன்பாட்டிற்காக சுத்தமாக வைத்திருப்போம். சரி, நாங்கள் எங்கள் 70% ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் எடுத்து சுமார் ஒரு அங்குல மதிப்புள்ள ஆல்கஹால் ஊற்றப் போகிறோம். பொதுவாக எனக்கு வேலை செய்கிறது. மேலும் நாம் முன்னோக்கி சென்று எங்கள் ஊசியின் பாகங்களை கழுவ தயாராக இருப்போம். இப்போது அவை ஏற்கனவே மலட்டுத்தன்மை கொண்டவை. நாம் உண்மையில் அவற்றை துவைக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் இது உதவுவது என்னவென்றால், நீங்கள் ஊசிக்குள் ஃப்ளஞ்சரை மீண்டும் வைக்கும்போது சிறிய அளவிலான ஆல்கஹால் எந்த அசுத்தங்களையும் சிக்க வைக்க உதவும். உங்களுடைய ஊசி அல்லது திரவ வளர்ப்பு மைசீலியத்தின் திரும்பப் பெறுதல்கள் ரப்பர் முத்திரை வழியாக ஏதேனும் அசுத்தங்களை உள்ளே நுழையச் செய்கின்றன. நாம் எங்கள் சிரிஞ்ச் நுனியை தயார் செய்து அதை ஆல்கஹாலில் விரைவாக துவைப்போம். அதை ஊசியின் நாசிலால் துவைக்கப் போகிறோம். பின்னர் அவற்றை கவர்ச்சிகரமான பூட்டுடன் பூட்டப் போகிறோம். இப்போது நாங்கள் எங்கள் சிறிய கடற்பாசியை அங்கு குத்தப் போகிறோம். அதை பயன்பாட்டுக்கு எடுக்கப் போகிறோம். நாங்கள் தொடர்வோம். அந்த கடற்பாசி உண்மையில் நமக்கு என்ன பங்குது? பூஞ்சையை எந்த பூச்சியிலும் கொல்லாது, எந்த அச்சுகளையும் கொல்லாது, அவற்றை விலக்கி வைக்க உதவுகிறது. அது இல்லாமல் நம் ஊசி பையின் மேற்பரப்பில் அல்லது அதை சுற்றியுள்ள காற்றால் சுற்றுப்புற அச்சுகளால் ஆக்கிரமிக்கப்படும். மேலும் நாம் செய்யும் அனைத்தும் ஒரே வித்துக்களால் அழிக்கப்படும். ஆனால் அந்த ஷெல் அந்த கடற்பாசியுடன் இது உண்மையில் ஒரு பாதுகாப்பு தடையை வழங்குகிறது. அங்கு ஊசி போடுவதற்கு முன்னும் பின்னும் உங்கள் ஊசியை எடுக்கலாம். உங்கள் ஆல்கஹால் சுத்தமாக இருக்கும் வரை அதை முற்றிலும் சுத்தமாகவும் அசுத்தங்கள் இல்லாமல் வைத்திருக்கலாம். நாங்கள் முன்னோக்கி சென்று ஒரு ஜாடியிலிருந்து எங்கள் திரவ மைசீலியத்தை எடுத்துக்கொள்வதன் மூலம் தொடங்கப் போகிறோம். நாங்கள் ஊசி போட்டை சுத்தம் செய்வோம். நாங்கள் முன்னோக்கி சென்று திரும்பப் பெறுவோம். சில நேரங்களில் மைசீலியத்தை துறைமுகத்திலிருந்து வெளியே கொண்டு வர நீங்கள் அதை முன்னும் பின்னுமாக வேலை செய்ய வேண்டியிருக்கும். மைசீலியம் இயற்கையாகவே குவிகிறது, ஆனால் அதற்கு சில சுழல்களை கொடுப்பது பொதுவாக அதிலிருந்து ஒரு ஊசியை பெரும் அளவுக்கு அதை உடைக்கிறது. நீங்கள் ஒரு ஸ்டேர் பட்டியையும் பயன்படுத்தலாம். நினைவுக்குரியது, பைலை செயல்படுத்தும் போது பட்டினி போன்ற பகுதிகளை தாங்க வேண்டும் மற்றும் உங்கள் பாகத்தை மென்மையாக குழப்ப வேண்டும். வால் போர்டில் உள்ள மைசீலியத்தை பெற நீங்கள் கட்டாயமாக அதனை முன்னிட்டு பண்ண வேண்டும். மைசீலியம் கணிக்கும் போது அது குழப்பமாக இருக்கும், ஆனால் அது சுவரில் செய்யும் போது அது பிரித்துக் கொள்ளும். அதிலிருந்து ஒரு இன்ஜெக்ஷனை பெற முடியும். நீங்கள் சேர்ப்பார் பயன்படுத்தலாம். மைசீலியம். சரி, இப்போது எங்கள் திரவ கலாச்சார சிரிஞ்ச் தயாராகிவிட்டது. இந்த பையில் உள்ள எங்கள் ஊசி போட்டை சுத்தம் செய்யப் போகிறோம். இது மிகவும் எளிதானது.
நாம் தொடங்குவதற்கு முன்பு சில ஆல்கஹால் பிழிந்து பின்னர் ஊசியை உள்ளே மூழ்கடித்து எங்கள் ஊசி போடுவோம். ஊசியை கடற்பாசி தொகுதிக்குள் எடுத்து இழுக்கிறோம். ஊசி இலைகளுக்கு பிறகு தடுப்பூசி துறைமுகம் மூடப்படுகிறது. மேலும் இது எதையும் நுழையாமல் பாதுகாக்கிறது. நாங்கள் அந்த பைக்கு ஒரு கலவையை கொடுப்போம். அந்த திரவ கலாச்சாரத்தின் சிலவற்றை உள்ளே விநியோகிப்போம். அதை ஒதுக்கி வைப்போம். சரி, அடுத்தது என்ன? ஒவ்வொரு பையிலும் நீங்கள் உண்மையில் என்ன வைத்தீர்கள் என்பதை குறிக்க மறக்காதீர்கள். நான் இனத்தின் பெயரையும் பின்னர் அது தடுப்பூசி போடப்பட்ட தேதியையும் எழுத விரும்புகிறேன். இதனால் நான் என்ன செய்கிறேன் என்பதை கண்காணிக்க முடியும். சரி, இன்னொரு ஊசிக்கு தயாராகும். நாம் எங்கள் சிரிஞ்சை சிறிது சுத்தம் செய்வதன் மூலம் தொடங்கப் போகிறோம். முதலில் சிரிஞ்சை கழுவிய பிறகு நாங்கள் பயன்படுத்திய ஆல்கஹாலை தூக்கி எறியப் போகிறேன். பின்னர் நாங்கள் சில புதிய ஆல்கஹால் பெறப்போகிறோம். அந்த ஆல்கஹால் புதியதாக வைத்திருப்பது அசுத்தங்களை தவிர்ப்பதற்கான திறவுகோல். சரி, நான் கொஞ்சம் துவைக்கப் போகிறேன். நான் ஒரு தரை வடிகால் காத்திருக்கும் பக்கத்திற்கு சிறிது துவைக்கும் ஆல்கஹால் சுடப் போகிறேன். அது எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. உங்கள் துவைக்கும் ஆல்கஹாலை சுட ஒரு பக்கெட் அல்லது ஒரு சிறிய கிளாஸை பயன்படுத்த நீங்கள் தேர்வு செய்யலாம். நீங்கள் அதை மற்ற திட்டங்களுக்கு மீண்டும் பயன்படுத்த விரும்பலாம். சரி, நாம் முன்னோக்கி சென்று எங்கள் ஜாடியில் உள்ள ஊசி போட்டை துடைக்கப் போகிறோம். நாங்கள் மற்றொரு திரும்பப் பெறுவோம். இந்த முறை நாங்கள் லைன்ஸ் மேனை பயன்படுத்துகிறோம். பல வகைகளில் பூஞ்சைகளை கழுவி பயன்படுத்துவதன் மூலம் குழப்பம் தவிர்க்க பட்டியலை தவிர்க்கவும். நாங்கள் முன்னோக்கி சென்று திரவ கலாச்சார மைசீலியத்தின் மற்றொரு டோஸை பெறுவோம். நாங்கள் மெதுவாக ஃப்ளங்கரை மீண்டும் வேலை செய்கிறோம். பீப்பாய் பாரல் நேராக நெடுக்காமல் நீண்டதாக வைத்திருங்கள். நாம் அங்கே போயாகிறோம். எங்களிடம் பயன்படுத்த ஒரு நல்ல முழு சிரிஞ்ச் உள்ளது. இன்னும் சில தடுப்பூசிகள் போடுவோம். சரி, ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. தடுப்பூசி போடும் போர்ட் இல்லாத இதில் இருங்க. அது சரி, உண்மையில் நான் அதை வேண்டுமென்றே செய்தேன். தடுப்பூசி போடாத பைகளில் எப்படி தடுப்பூசி போடுவது என்று பார்ப்போம். நினைவில் கொடுக்கப்பட்டபடி பைக்குகளை செயலாக்கும் போது பிளாட் பேட்ஸை தவிர்க்கவும். உங்கள் பைக்குகளில் ஊசி போர்ட்கள் இல்லையெனில் நீங்கள் 2 மடங்கு அதிக செலவாகும் என்று நம்பலாம். ஊசி போர்ட்கள் ஒரு நல்ல அம்சமாகும். என்னை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். மேலும் அவை உங்கள் வேலையை சற்று விரைவுபடுத்தக்கூடும். ஆனால் அவங்க அந்த அம்சத்துக்கு 2 மடங்கு செலவு செய்கிறாங்க. அதே நேரத்தில் நாம் செய்யவிருக்கும் வழியில் இதை செய்வது மிகவும் குறைவான செலவாகும். எனவே நாங்கள் எங்கள் டேப்பை பயன்படுத்தப் போகிறோம். எங்கள் ஊசி தடத்தை டேப் செய்யப் போகிறோம். எனவே முதலில் நாம் ஊசி போடும் இடத்தில் நேரடியாக பையை சுத்தம் செய்ய போகிறோம். நாம் எங்கள் டேப்பை தயார் செய்வோம். நம் கடற்பாசி நுனியை மேற்பரப்பில் தள்ளி அதிகப்படியான ஆல்கஹால் வெளியிடத் தொடங்குவதற்கு முன்பு அதை அழுத்துவோம். அது மிகவும் முக்கியமானது. பின்னர் மேலே சென்று உங்கள் ஊசி நுனியை உள்ளே இறக்கவும். அது முடிந்ததும் ஊசி போடுங்கள். நீங்கள் முடிந்ததும் ஊசி நுனியை விலக்கி டேப்பை அதே நேரத்தில் கீழே நகர்த்தி பையில் அழுத்தும் போது கடற்பாசி அடைப்பை கீழே தள்ளவும். பையின் மேற்புறத்தில் ஒரு ஊசி இடத்தை தேர்வு செய்ய நான் விரும்புகிறேன். அங்கு டேப் ஒருபோதும் அடிப்பகுதியை தொடாது. டேப்பிற்குள்ளேயே அசுத்தங்கள் இருக்கலாம் என்பதை கண்டறிய நான் வந்துள்ளேன். மேலும் டேப் அடிப்பொருளை தொடுவதை தவிர்ப்பது நல்லது. எனவே நாம் அதை சிறிது கலக்கிய பிறகு இது உண்மையில் விருப்பமானது. நாங்கள் அதை மீண்டும் கீழே தள்ளுவோம். மேலும் மற்றொரு ஊசி போடுவது நல்லது. எனவே இதை கொஞ்சம் வேகப்படுத்துவோம். அதே முறையை பயன்படுத்தப் போகிறோம். பையை சுத்தம் செய்து டேப் போட்டு அதன் மீது பஞ்சை வைத்து ஊசி போடவும்.
உங்கள் ஊசி போடுவதற்கு முன்பு அந்த கடற்பாசியை கசக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இது அதிகப்படியான ஆல்கஹால் வெளியிடுகிறது. மேலும் அந்த அதிகப்படியான ஆல்கஹால் தற்செயலாக ஊசி துளைக்குள் நுழைவதை நீங்கள் விரும்பவில்லை. இது நிறைய மாசுபாட்டுக்கு காரணமாக இருக்கலாம். பிரச்சனைகளை ஏற்படுத்தும் காட்டு வித்துக்களை ஆல்கஹால் கொல்லும் என்று மக்கள் சில நேரங்களில் நினைக்கிறார்கள். அது இல்லை. இது உண்மையில் காட்டு வித்துக்களை எடுத்துச் செல்வதுதான், ஏனெனில் அது அவற்றை நேரடியாக கொல்லாது. எனவே இது ஒரு அசுத்தமான திரவமாக இருக்கலாம். எங்கள் காளான் பெட்டியை உருவாக்கிய பிறகு அது சேமிக்க நாம் செய்ய வேண்டியது அதை அலமாரியில் வைப்பதுதான். பூஞ்சை வடிகட்டி பேட்ச் வழியாக ஊர்ந்து செல்லவில்லை என்பதை உறுதிப்படுத்துவதைத் தவிர வேறு எந்த சிறப்பு ஈரப்பதமாக்கல், காற்றோட்டம் அல்லது சிறப்பு கவனிப்பு தேவையில்லை. இவை குடியேறியவுடன் சுமார் 40 நாட்களில் அவை பழுக்க தயாராகிவிடும். உங்கள் காளான் தொகுதிகளை பழம் ஊட்டுதல். இந்த சிங்கத்தின் மேனி பிளாக் கிட்டத்தட்ட காய்க்க தயாராக உள்ளது. நீங்கள் பார்க்க முடியும், இது இப்போது பாதி மட்டுமே காலனித்துவப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் சிங்கத்தின் மேனின் ஆக்ரோஷமான தன்மை காரணமாக அது காலனித்துவத்தை முடிப்பதற்கு முன்பே பழங்களை தொடங்க தயாராக உள்ளது. பையை மடிக்கும்போது பிளாட் பேட்ஸை தவிர்க்கவும், மேலும் பூஞ்சையை மிதக்க வேண்டும். இந்த லயன் மெயின் பிளாக் முடிவுக்கு வர வேண்டிய நேரம் அதிகம் இருக்கும் என்று கருதப்படுகிறது. இதனால் பூஞ்சை வளர்ந்து முடிந்து வரும் முன்னரே அது பழமாக்க தொடங்க வேண்டும். பூஞ்சை வளர்ப்பு முடிவுகளை முடித்துக்கொண்டு வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும். பூஞ்சை முழுவதும் வளர்ந்து வர முடியும் என்றால் அது பையில் உலர்ந்து விடக்கூடாது. அது மாவு வளர்ப்புக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும். எனவே பைக்குள் காளான்களை வளர்ப்பது சிறந்தது என்றாலும் அவை ஃபில்டர் பேட்ச் மூலம் வளராது என்பதை உறுதிப்படுத்த முயற்சிக்கவும். இந்த சிங்கத்தின் மேனியை வெளிப்புறமாக பழிப்பதற்காக இதை இன்னும் கொஞ்சம் குடியேற்றம் செய்ய அனுமதிப்பேன், ஒருவேளை அது இங்கே இறங்கும் வரை. பின்னர் மேலே மடித்து பையை சுத்தமாக துடைத்து அங்கு சுமார் 5 அங்குல வெட்டு செய்து பின்னர் இதை ஈரப்பதமான இடத்தில் வைக்கவும். பூஞ்சை காற்று மற்றும் ஈரப்பதத்தை உணர்ந்து சில நாட்களில் காய்க்கத் தொடங்கும். பிளவு ஏற்பட்டவுடன் புதிய நிலைமைகளுக்கு ஒரு பதிலை காட்ட சிங்கத்தின் மேனே பொதுவாக 4 முதல் 6 நாட்கள் ஆகும். அந்த புள்ளிக்கு பிறகு அது நல்லா பலனளிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். காளான்கள் முழுமையாக உருவாக 2 வாரங்கள் ஆகும். உரை அடுக்கு பொருள் தயாரித்தல். உரைப்பொருள் என்பது ஒரு ஊட்டச்சத்து இல்லாத பொருள் அடுக்கு ஆகும். இது ஏற்கனவே காலனித்துவப்படுத்தப்பட்டவுடன் காளான் மனையின் மேற்புறத்தில் சேர்க்கப்படுகிறது. கிங் சிப்பி அல்லது ஒயின் கேப் காளான்கள் போன்ற சில காளான் இனங்களுக்கு இது தேவைப்படுகிறது. மேலும் நமிகோ அல்லது கஷ்கொட்டை போன்ற பிற காளான்கள் அதை விரும்புகின்றன மற்றும் அவை இருக்கும்போது சிறப்பாக செயல்படுகின்றன. இந்த வேலையை செய்ய எனது பரிமாணம் உள்ளது. 50% வெர்மிகுலேட் மற்றும் 50% பீட் பாசி கலவையை பயன்படுத்த விரும்புகிறேன். இந்த அடிப்படையில் ஊட்டச்சத்து இல்லாத உள்ளடக்கங்கள் ஈரப்பதத்தை தக்க வைப்பதில் சிறந்தவை மற்றும் காளான் பூஞ்சை உரைக்குள் வளர்ந்து கொண்டிருக்கும் மற்றும் பசுமையும் காற்றோட்டமானவையும் அளவுக்கு நுண்ணியவைகளாகும். பின்னர் காளான்கள் முளைக்கப்பட்டு அவ்வாறு காணப்படும். நீங்கள் 60%க்கும் சற்று அதிகமாக தண்ணீர் சேர்க்கப் போகிறீர்கள். இந்த உலர்ந்த பொருட்கள் மிகவும் வறண்டவை மற்றும் உண்மையில் சிறிது ஹைட்ரோபோபிக் ஆகியவை ஆகும். அதாவது அவை தண்ணீரை எளிதில் உறிஞ்சாக்க முடியாது. ஒரே நேரத்தில் கொஞ்சம் தண்ணீர் சேர்க்க விரும்புகிறேன். பையில் உள்ள கலவைகளை கலக்கி பை வால்களின் மூலம் அவற்றை சுருக்கி பின்னர் மேலும் தண்ணீர் சேர்த்து மீண்டும் செய்யலாம். பின்னர் நீங்கள் அதை பிழிந்து மிகவும் கடினமாக பிழிந்தால் தவிர அதை எடுக்கும்போது தண்ணீர் வெளியே வராது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் சமைத்த பிறகு உங்கள் உரை மிகவும் ஈரமாக இருப்பதை நீங்கள் எப்போதாவது கண்டால், நீங்கள் எப்போதும் பையை சற்று தலைகீழாக திருப்பி அதை பிழிந்து உரையின் மேல் வைப்பதற்கு முன்பு சிறிது தண்ணீர் வெளியேற அனுமதிக்கலாம். சுவர் எங்கள் கேசிங் அடுக்கு தயாரானதும் அது அநேகமாக பேஸ்டுரைஸ் செய்யப்பட வேண்டும். உங்கள் சீருடை உங்கள் பயன்பாட்டை பொறுத்து மாறக்கூடும் என்று உணரத் தொடங்கினால் பெரும்பாலான இனங்களுக்கு உங்கள் பூஞ்சைகளுக்கு எதிரான நுண்ணுயிர் போட்டியை தடுக்க உங்கள் அடிப்பகுதியை பேஸ்டுரைஸ் செய்ய விரும்புவீர்கள். Note: nouns are not translated and no additional information is added. சில இனங்களுக்கு போது
குறிப்பாக ஒயின் கேப் காளான்கள், கிங் ஸ்ட்ரெபாரியா போன்ற இனங்களுக்கு நீங்கள் உண்மையில் அதை பதப்படுத்தாமல் விட்டுவிட வேண்டும். ஒயின் கேப் காளான்கள் என்பவை எக்காலத்திலும் நுண்ணுயிர் சூழலை கொண்டிருக்க விரும்புகின்றனவென்று கருதப்படுகின்றன. மேலும் இது பழங்களை தூண்ட உதவுகிறது. நமது உரைப்பொருளை பேஸ்டுரைசிங் செய்வது மோக்குகளை கொல்ல உதவுகிறது. ஆனால் சமையல் செயல்முறைக்கு பிறகு சில வெப்பத்தை தாங்கும் நுண்ணுயிரிகளை வாழ அனுமதிக்கிறது. இந்த கடினமான நுண்ணுயிரிகள் உரையில் உள்ள அச்சுகளிலிருந்து மாசுபடுவதற்கு எதிராக சில பாதுகாப்பை வழங்குகின்றன. பேஸ்டரைஸ் செய்ய உங்கள் பிரஷர் குக்கரில் பாரம்பரிய ஸ்டெரிலை பெறுவதற்கு பயன்படுத்தும் நேரத்தின் 1/3 நேரத்தை உபயோகிக்கவும். இந்த சிங்கத்தின் மேனி பிளாக் சுமார் 4-5 நாட்களுக்கு முன்பு வெட்டப்பட்டது. இப்போது நீங்கள் பார்க்க முடியும். இது ஏற்கனவே வெட்டப்பட்ட பகுதியை சுற்றியுள்ள மைசீலியத்தை உறுதிப்படுத்தி பழிக்க தயாராகும் பதிலை பெறுகிறது. சில நாட்களில், முழுமையாக 2 வாரங்களில் அது தோன்றி பழுக்கத் தொடங்கும். இப்போது இங்கே 2 வாரங்களுக்கு பிறகு இந்த தொகுதியின் மேல் மற்றும் பக்கங்களில் இருந்து பெரிய காளான்கள் வருகின்றன. மேலும் அவை எடுக்க தயாராக இருப்பதாக தெரிகிறது. அவற்றில் சில தனிப்பட்ட நீர்வீழ்ச்சி பற்களை உருவாக்கும் வரை இன்னும் சிறிது நேரம் செல்ல அனுமதிப்பேன். இது முதிர்ச்சியின் அடையாளம். நீங்கள் அவற்றை தேர்ந்தெடுக்கும் போது அது அழகாகவும் வெள்ளையாகவும் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அவை மஞ்சள் நிறமாக மாற அனுமதிக்க வேண்டாம். சிப்பி இனங்கள் பையில் வெட்டப்பட்டால் காய்க்கும். கிங் சிப்பியை தவிர இது பொதுவாக ஒரு உரையை கொண்டிருக்க வேண்டும். பல ஓஸ்டர் இனங்களில் நீங்கள் ஒரு வெட்டு செய்ய முடியும். கொழுப்பு பச்சை வரையும் வெளியிடலாம். அவற்றில் ஒரு பின்னிங் பதில் வரும்போது நீங்கள் அழகான காளான்கள் வெளியே வருகின்றன. கிங் ஓஸ்டர் போன்ற குறிப்பிட்ட ஓஸ்டர் இனங்கள் போன்றவை போன்ற காளான்கள் ஒரு கேசிங் வேண்டும். ஒரு சிறந்த வளர்ச்சிக்கு உங்கள் ஈரப்பதத்தை சுமார் 85% வைத்திருங்கள். ஷிடேக்கை பொறுத்தவரை அதை வளர அனுமதிக்க பையின் பெரும் பகுதியை அகற்றுவதை உறுதிப்படுத்த விரும்புவீர்கள். ஆனால் அது வளர்ந்து வருவதால் ஒரு நாளைக்கு 2 முறை அதை மூடுபனி செய்வதை உறுதிப்படுத்த விரும்புகிறீர்கள். இது அதிகரித்த மேற்பரப்பு காரணமாக வறண்டு போகாமல் இருக்க உதவுகிறது. பரப்பு, நீங்கள் அவற்றை ஒவ்வொன்றா தேர்வு செய்யலாம். அவை முடிந்ததும் அவை மீண்டும் காய்க்கலாம். எனவே உங்கள் ஷிடே கிட் முழுவதும் அழகாகவும் பழுப்பு நிறமாகவும் இருப்பதை உறுதிப்படுத்த விரும்புகிறீர்கள். மேலும் நீங்கள் அதை பழமாக்க முயற்சிப்பதற்கு முன்பு சுமார் 10 முதல் 12 வாரங்கள் ஆகிவிட்டன, அல்லது நீங்கள் ஒரு பகுதி பழத்துடன் முடிவடையலாம். பொதுவாக ஷிடேக்கின் பழுப்பு நிற பகுதிகள் மட்டுமே நன்றாக விளையும். பைகளை நகர்த்தாமல் அல்லது தொடாமல் பிளாக் காலனியாக்க அனுமதிக்கப்படும் போது ஷிடேக் காளான்கள் சிறப்பாக வளரும். ஒரு இயற்கையான சூழலில் ஹோஸ்ட் மரம் முறிந்து விழுந்ததை உணரும்போது காளான்களுடன் பழம் கொடுக்க ஷிடேக் தூண்டப்படுகிறது. ஷிடேக் தொகுதிகள் மூடிய பின் பழங்களை தூண்டும். முழுவதும் பிரபலமான புடைகள் வரும் முன் அதன் முடிவு நிறைவதற்கு முன்பு. இங்கே ரெய்ஷி காளான் வளர்கிறது. ரெய்ஷி காளானுக்கு அடிப்படையில் காத்திருக்க தயாராக இருங்கள். ரெய்ஷி காளான் உருவாக குறிப்பாக நீண்ட நேரம் எடுக்கும். காளான் பைக்குள் உருவாகத் தொடங்கட்டும். பின்னர் அதை உருட்டாமல் மேற்புறத்தை வெட்டவும். அவங்க திறப்பை நோக்கி வளர்வார்கள். குடியேற்றத்துக்கு பிறகு சீல் வைக்கப்பட்ட பையின் மேற்புறத்தில் ரெய்ஷி காளான்கள் உருவாகத் தொடங்குகின்றன. இந்த வேலையை செய்ய உபயோகிக்கும் போது நான் 50% வெர்மிகுலைட் மற்றும் 50% பீட் மாஸ் கலந்து கொள்ள பிடிக்கிறேன். இவற்றின் முக்கிய பகுதிகள் வைத்து அதன் மேல் திறக்கவும் பையின் மேல் வளர்ந்து வரும். ரேஷி மஷ்ரூம் விரைவில் வளர்கின்றது. பாக் உள்ளிட்டு மஷ்ரூம் தொடங்கும் போது முதலில் மேல் பகுதியில் ரேஷி மஷ்ரூம் வடிவமைக்க தொடங்கும். ஒரு காளான் தொகுதி பை வெட்டப்பட்டவுடன் வளரும் பகுதியில் அச்சு வித்துக்களுக்கு ஒரு சிறிய அளவு இயற்கை எதிர்ப்பை கொண்டுள்ளது. அதன் தோற்றத்தை குறைக்க ஈரப்பதம், காற்று பரிமாற்றம், காற்றோட்டம் மற்றும் சுகாதாரம் போன்ற காரணிகளின் கட்டுப்பாட்டை பயன்படுத்துகிறோம். அச்சு தோற்றத்தை நீங்கள் ஒருபோதும் முற்றிலுமாக தவிர்க்க முடியாது. ஆனால் சில சிறந்த காளான்களை பெறுவதற்கு நாம் அதை நீண்ட காலமாக தவிர்க்கலாம். பின்னர் இன்னும் சில காளான்களை பெரும் அளவுக்கு அதை அகற்ற அச்சு தீர்வு நடவடிக்கைகளை எடுக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு பயன்படுத்த வேண்டிய பெரிய பகுதியில் சூரிய ஒளி இருக்கலாம் என்று நாம் நினைக்கலாம். ஏனெனில் யுவிசி இயற்கையில் கிருமி நாசினி பண்புகளை கொண்டிருக்கும் என்பதால் இது அச்சுகளை கட்டுப்படுத்த உதவும். ஆனால் நாங்கள் இதை அடித்தளத்தில் செய்கிறோம். எனவே எங்களுக்கு கிடைத்ததை செய்ய வேண்டும். உங்கள் அறையில் நீங்கள் அமைக்கும் ஈரப்பத நிலை நீங்கள் வளர்க்க தேர்ந்தெடுக்கும் இனத்தை பொறுத்தது. இப்போது நான் பெரும்பாலும் ரெய்ஷி மற்றும் லைன்ஸ் பயிரிடுகிறேன். மானே, எனவே ஈரப்பதம் 75% உள்ளது. குறைந்த அளவு ஈரப்பதம் உண்மையில் சுற்றுப்புற அச்சு வித்துக்களில் இருந்து நிறைய அச்சு மாசுபடுவதை தவிர்க்க அனுமதிக்கிறது. இது ஷிடேக் அல்லது சிப்பியா இருந்தால் நான் இதை 85% வரை டயல் செய்வேன். பலர் சிப்பிகள் அதிக ஈரப்பதத்தை பிடிக்கின்றனவென்று கூறுகின்றனர். அவை செய்யும். ஆனால் உங்கள் ஈரப்பத அளவை 88% அல்லது அதற்கு மேல் அதிகரிக்கும் போது அந்த நேரத்தில் நீங்கள் உண்மையில் அச்சு மாசுபாட்டுடன் உல்லாசமாக இருக்கிறதை நான் காண்கிறேன். எனது அறையில் 1 மணி நேரத்திற்கு 6 முதல் 8 வான் பரிமாற்றங்களை இலக்காக கொள்ள முயற்சிக்கிறேன்.
இப்போது எந்த சிப்பி இனங்களையும் வளர்க்கவில்லை என்று நான் சொல்ல விரும்புகிறேன். 1 மணி நேரத்திற்கு 5 அல்லது 6 காற்று பரிமாற்றங்கள் கிடைத்துள்ளன. நான் தற்போது லயன்ஸ் மேனேவை வளர்த்து வருகிறேன். ரெய்ஷி மற்றும் அவை குறைந்த ஆக்சிஜன் நிலைமைகளுக்கு மிகவும் கண்ணியமாக பதிலளிக்கின்றன. மேலும் இங்கே சுவாசிக்க இன்னும் வசதியாக இருக்கும் வரை அது மிகவும் பரவாயில்லை. இப்போது நான் சிப்பிகளை வளர்க்கிறேன் என்றால் 1 மணி நேரத்திற்கு 6 முதல் 8 வான் பரிமாற்றங்களை இலக்காக கொள்ள விரும்புகிறேன். ஏனெனில் அவை அந்த வகையான விஷயங்களுக்கு சற்று உணர்திறன் கொண்டவை. உங்கள் சிப்பிகள் கால்களாகவும் சுழன்றும் இருக்கப் போகின்றன. மேலும் அவை அடர்த்தியான மற்றும் உறுதியான கொத்துக்களை விட நீளமாக இருக்கும். எனவே அவை எப்படியும் நல்ல சிப்பிகளாக இருக்கும். நான் ஒரு சிப்பி இனத்தை வளர்க்கப் போகிறேன் என்றால் இப்பகுதியில் அதிக ஆக்சிஜனை இலக்காக கொள்ள விரும்புகிறேன். இப்போது நான் உள்ளேயும் வெளியேயும் வரும் ஆக்சிஜனின் அளவை அளவிடுவதில் உண்மையில் கவலைப்படவில்லை. நான் இங்கே சிறிது நேரம் கார்பன் டை ஆக்சைடு சென்சார் வைத்திருந்தேன். ஆனால் நேர்மையாக சிப்பிகள் அழகாக இருக்கும் இடத்திற்கு நீங்கள் அதை அமைத்தவுடன் நீங்கள் உண்மையில் கவலைப்பட வேண்டியது இதுதான். ஒரு சிறிய வளரும் இடத்தில் உங்கள் இடத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் ஆக்சிஜன் வருகிறதா என்பதை நீங்களே மிக விரைவாக தீர்மானிக்க முடியும். உங்கள் சிப்பி காளான்கள் உங்களுக்கு சொல்லும். அவை நீளமாகவும் சுழன்றும் இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆக்சிஜனை சேர்க்க வேண்டும், அல்லது நீண்ட மற்றும் சுழன்ற சிப்பிகளை அப்படியே அனுபவிக்க வேண்டும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வழங்கினால் ஈரமான காற்று பரிமாற்றம், நீங்கள் அடர்த்தியான அடர்த்தியான கொத்துக்களை கொண்டிருப்பீர்கள். அறைக்குள் நல்ல காற்றோட்டத்தை வழங்க எனது வளர்ந்த இடத்தை சுற்றி பொருத்தப்பட்ட மின்விசிறிகளை பயன்படுத்துகிறேன். காற்று பரிமாற்றம் நிறைய ஆக்சிஜனை கொண்டு வருகிறது. ஆனால் பல்வேறு வளரும் தொகுதிகளில் உள்ள அனைத்து காளான்களையும் அடைய அது இன்னும் அறையை சுற்றி பயணிக்க வேண்டும். எனவே காளான்கள் மீது நேரடியாக ஊதுவதை தவிர்ப்பதற்காக எனது நடைபாதையில் ரசிகர்களை வைக்கிறேன். எனவே நேரடி காற்றோட்டம் இல்லாமல் நல்ல வெப்பச்சலனம் அவற்றை உலர்த்துகிறது. இப்போ ஒரு பெரிய இடத்துல நிச்சயமாக அது ஒரு பொழுதுபோக்குக்காக நீங்கள் ஒரு அறைக்குள்ள ஒரு சிறிய பெட்டியை வச்சிருக்கலாம். நீங்கள் வழங்க முயற்சிப்பது அந்த அறைக்குள் நல்ல வெப்பச்சலனம். ஒரு லேசான மின்விசிறியை அமைக்கலாம். மரத்தின் மீது நேரடியாக வீசாமல் அறையை சுற்றி லேசான காற்று வீசுகிறது. காற்று பரிமாற்றம் இல்லாத நிலையிலும் அந்த காற்று வெப்பச்சலனம் நல்ல அளவு ஆக்சிஜனை வழங்கப் போகிறது. உங்களிடம் ஒரு பெரிய அறையில் ஒரு சிறிய வளர்ச்சி இருந்தால் காற்று பரிமாற்றம் ஒரு கவலையாக இருக்காது. இங்கு சுத்தமான நிலையில் வளர்க்கப்பட்ட வெள்ளை சிப்பி காளான் தொகுதி உள்ளது. இது வளர்ச்சியை எவ்வாறு பாதிக்கிறது என்று பாருங்கள். இந்த சிப்பி தொகுதி கொஞ்சம் கட்டியாகவும் வித்தியாசமாகவும் தோற்றமளிக்கும் சில காளான்களை உருவாக்கியது. நான் அடித்தளத்திற்கு ஒரு பெரிய பழம் கொடுக்கும் அறையை வைத்திருக்கிறேன். இது 22/7 ஆகும். உள்ளே பிளாஸ்டிக் வரிசையில் முன்னணி உள்ளது மற்றும் வெளியே மரப்பிரேம் உள்ளது. எனவே நான் உண்மையில் எனது தோட்ட குழாய் தெளிப்பான் பயன்படுத்தி சுவர்களில் உள்ள அழுக்குகளை அவ்வப்போது வெடிக்கச் செய்து எல்லாவற்றையும் புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க விரும்புகிறேன். மேலும் நான் இங்கு பொருட்களை வளர்க்காத போது உடனடியாக நான் இயக்கும் மின்சார ஓசோன் ஜெனரேட்டரை இயக்குகிறேன். ஓசோன் உண்மையில் அச்சு மற்றும் பாக்டீரியா மற்றும் பிற காட்டு பூஞ்சைகளை அடக்க உதவுகிறது. இப்போது உங்களிடம் பெரிய இடமில்லை என்றால் நீங்கள் பொதுவாக செய்ய விரும்புவது வினிகர் நீர் கரைசல் அல்லது சிறிது டிஷ் சோப்புடன் சுத்தம் செய்ய வேண்டும். இது அழுக்குகளை அகற்ற உங்களை அனுமதிக்கும். மேலும் வினிகர் உண்மையில் காட்டு போட்டியாளர்களை வெளியேற்றுவதில் மிகவும் நல்லது. உங்கள் பூஞ்சைகளுக்கு மறுபுறம் ப்ளீஸ் இல்லை. பல வகையான அச்சுகள் மற்றும் இல்லாதவை அதன் வழியாக சரியாக செல்லும். உங்கள் இடங்களை முன்னோக்கி செல்லவும் சுத்தம் செய்யவும் வினிகரை பயன்படுத்துகிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்த விரும்புகிறீர்கள். காளான் தொகுதி பராமரிப்பு. இங்கே எங்களிடம் ஒரு பூஞ்சை உள்ளது. அது கொஞ்சம் கொடி போன்றது. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். இங்கு பார்த்தால் பூஞ்சை பையின் பக்கங்களில் ஊர்ந்து செல்லும் புள்ளி மேலும் வெளியே பரவுகின்றது மற்றும் அது பழைய மால் போக்குகளை சேர்ந்து செல்லும். அதனால் நீங்கள் உங்கள் இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும். பூச்சி கட்டுப்பாடு. இங்கு நாங்கள் ஒரு புழுவை கொண்டு உள்ளோம். அது சில சிறிய புழுவாக உள்ளது. அதை நிறுத்த வேண்டும். அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறோம். பையை திறக்காமல் பையின் உட்புறத்திலிருந்து பூஞ்சையை அகற்றப் போகிறோம். நாங்கள் அதை மீண்டும் பிளாக்கின் மேல் வைக்கப் போகிறோம். எனவே இது ஒரு கடினமான செயல்முறையாகும். ஆனால் அடிப்படையில் நீங்கள் செய்யப்போவது பிளவுகளை வெளியே பரப்புவது. பின்னர் காளான் தொகுதியின் மேற்புறத்தில் பையை துடைத்து இழுக்கவும். பூஞ்சை பையின் சுவரிலிருந்து மாறும் மற்றும்
காளான் தொகுதிக்கு செல்லும். பூஞ்சை உண்மையில் முழுமையாக காலனித்துவம் செய்வதற்கும் முழுமையாக முதிர்ச்சியடைவதற்கும் இது எங்களுக்கு அதிக நேரத்தை வழங்கும். மேலும் ஷிடேக்கிற்கு இது மிகவும் முக்கியமானது, ஏனெனில் ஷிடேக் காலனித்துவம் செய்ய நீண்ட நேரம் எடுக்கும். இது ஒரு குறிப்பாக இருக்கும் ஒரு தந்திரமாகும். பையின் உள்ளே உள்ள அனைத்து பூஞ்சைகளையும் அகற்றுகிறது மற்றும் அது முக்கியமான பழைய பழக்கத்தை முடிக்க மற்றும் புதுப்பிக்க உதவும். ஷிடாக்கே நிரம்புவதற்கு நேரமாகின்றது மற்றும் அது முழுமையாக காலமாக நிரம்புவதற்கு நமது பழக்கத்தை மேம்படுத்தும். இங்கே ஒரு லயன்ஸ் மானே கிட் சிறப்பாக செயல்படுகிறது. இதுவரை அது பழுக்க மட்டுமே தயாராக உள்ளது. அநேகமாக இந்த புள்ளியிலிருந்து இன்னும் ஒரு வாரம் இதை நான் கொடுப்பேன். நான் சிங்கத்தின் மேனை வெட்டுவதற்கு முன்பு பொதுவாக நான் சொல்லும் 3/4 புள்ளிக்கு கீழே இறங்க விரும்புகிறேன். லயன்ஸ் மானே மிக மிக ஆரம்ப பக்கத்தில் பழம் கொடுக்க முனைகிறது. உண்மையில் மக்கள் கண்டறிந்த ஒரு போக்கு என்னன்னா, அதுக்கு இடம் கிடைக்கும்போது பைக்குள் பழங்களை சாப்பிட விரும்புகிறது. குடியேற்றத்தின் போது இதை கழிக்க விரும்பினால் நான் பையை தடுக்கும்படியாக செயல்படுத்துகிறேன். பையை ஃபில்டர் பேட்ஸ் பகுதியில் சிறிது வெளியே தள்ளுங்கள். ஃபில்டர் பேட்ஸ் மற்றும் மடிப்புக்கு இடையில் மடிக்கும் போது கொஞ்சம் கூடுதல் பிளாஸ்டிக் இருக்கலாம். பூஞ்சை கடக்க முடியாத ஒரு சிறிய கூடுதல் தடையை உங்களுக்கு வழங்குகிறது. எனவே நீங்கள் எதையும் செய்ய வேண்டியிருக்கும் முன் இன்னும் கொஞ்சம் நேரம். நான் முன்னோக்கி சென்று அதை மீண்டும் டேப் செய்ய விரும்புகிறேன். பழம் வடிவத்தில் அது பழம் வடிவமைக்க உதவும் ஒரு கம்பினேஷன் ஆகியவற்றை பயன்படுத்தி இருக்கின்றேன். இவை முக்கியமான பகுதிகள் பார்க்க உதவுகின்றன. அதன் பின்னர் பாக்கினி பட்டை தன்னிச்சையாக இருக்கும்போது நீங்கள் அதை மீண்டும் இடுகின்றன. ஐசிக்கிள்கள் கீழே தொங்கிக் கொண்டிருந்தன. இந்த காளான் கிட் கொஞ்சம் அதிகமாக வளர்ந்து வருகிறது. எனவே நாங்கள் உண்மையில் அதை சரி செய்யப் போகிறோம். அதை மற்றொரு வளர்ச்சிக்கு அமைக்கப் போகிறோம். ஃபில்டர் பேட்ஸை சுற்றி மெதுவாக வளர்ந்து வரும் அச்சுகளை கையாளுவதற்கு பதிலாக அதை அங்கிருந்து எடுத்து ஒரு புதிய வீட்டிற்கு மாற்றப் போகிறோம். எனவே பையின் மேற்பகுதியை வெட்டுவதன் மூலம் தொடங்கப் போகிறோம். நாங்கள் எங்கள் காளானை அறுவடை செய்யப் போகிறோம். அதனுடன் வரும் எந்த மூலப்பொருளையும் வெளியே எடுக்கப் போகிறோம். சரி, எப்போதும் செய்வார்கள். நான் டாப்பை கொஞ்சம் சுத்தம் செய்ய போறேன். உள்ளே இருக்கும் இந்த பழங்களை அகற்றப் போகிறோம். பின்னர் நான் மேலே சென்று மீதமுள்ள பையை வெட்டப் போகிறேன். நாங்கள் ஒரு புதிய பையை, சுத்தமான புதிய பிளாஸ்டிக் குப்பை பையை தயார் செய்யப் போகிறோம். முடிந்தவரை கிட்டே தொடும்போது இதை செய்ய முயற்சிக்கிறேன். அதை நேரடியாக இங்கே வைக்க போறேன். எங்கள் காளான் கிட் அதன் புதிய வீட்டிற்கு மாற்றப்பட்டவுடன் பையிலிருந்து காற்றை வெளியே விட்டு அங்கு ஒரு சிறிய திருப்பத்தை கொடுக்கவும் அது மீண்டும் பழுக்க தயாராக உள்ளது. ஓ சரி, நாங்கள் மறந்துவிட்ட ஒரு முறைக்கும் இருக்காது. அது பழுக்க தயாராக உள்ளது. நாங்கள் தொடர்வதற்கு முன்பு நான் பிளேடை விரைவாக துடைக்கப் போறேன். கத்தியை தாங்கி சுத்தம் செய்து அதில் ஒரு சிறிய வெட்டு செய்து அதை ஈரப்பதமான நிலையில் வைக்கவும்.
இது அநேகமாக 2 வாரங்களில் மற்றொரு பழத்திற்கு தயாராகிவிடும். காளான் உரம் தயாரித்தல். இந்த பொழுதுபோக்கின் நன்மைகளில் ஒன்று, அதிலிருந்து வரும் கழிவுகளை நீங்கள் உரமாக பயன்படுத்தலாம். இருப்பினும் உலர்ந்த தொகுதிகள் உங்களுக்கு அதிகம் செய்யாது. உண்மையிலேயே சில நன்மைகளை செய்ய அது உடைக்கப்பட வேண்டும். இந்த பிளாக்குகளை சுருக்கி நல்லா பயன்படுத்த மகிழுங்கள். நீங்கள் இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நான் தைரியமாக சொல்கிறேன். தொடர வேண்டிய நேரம். சில வாரங்கள் கழித்து நான் தோட்டத்தைச் சுற்றி ஒரு சிறிய நடைப்பயிற்சிக்கு வெளியே வந்தேன். எனது உரக் குவியலில் இருந்து சிங்கத்தின் மேன் காளான்களின் முழு கொத்து ஏற்கனவே முளைப்பதைக் கண்டோம். அங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான். பார்ப்போம். அவர்கள் இங்கே எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். ஒன்று உள்ளது, அங்கு ஒன்று உள்ளது. பார்ப்போம். ஓ, ஒரு பெரிய ஒன்று உள்ளது. இவை அனைத்தும் உண்மையில் இணைக்கப்பட்டுள்ளன. இங்கே பையன், இங்கே ஒரு பெரிய பழைய கொத்து, இன்னும் பல. காளான் உரம் சேர்ப்பதால் என் தோட்டம் செழித்து வளர்கிறது. இது மண்ணை தளர்த்தி காற்றோட்டமாக்குகிறது, ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது மற்றும் பழக்கம் வழங்குகின்றது. பேரிடர்கள் அதை விரும்புகின்றனர். என் குடும்பத்தினரின் பகிர்வுகளிலிருந்து இந்த வீடியோவை வாங்கியதற்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் மற்றும் உங்கள் ஆதரவை நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் பாராட்டுகிறேன். இந்த வீடியோ பல மணி நேரம் மற்றும் நிறைய அர்ப்பணிப்பு தேவைப்பட்டது. இந்த வீடியோவை நீங்கள் ஒரு நண்பரிடமிருந்து இலவசமாக பெற நேர்ந்தால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் உள்ளடக்கத்தை பாராட்டுவீர்கள் என்று நம்புகிறேன். மேலும் நீங்கள் அதை தகவல் இருந்ததாக கண்டறிந்தீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் எனக்கு நன்கொடை அனுப்ப விரும்பினால் அதை gmail.com mushroommanifest.com ptonuக்கு அனுப்ப உங்களை வரவேற்கிறோம். இனிய நாள் நல்வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியான நாள். தயவுசெய்து இந்த வீடியோவின் நகல்களை பரப்பாதவும் என்று நான் விரும்புகிறேன். மனமார்ந்த நன்றி. கருணையை கடைபிடியுங்கள். அதை விரும்புகிறேன்.